ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா வெயில். குழந்தையெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டாங்க. என்னால் வாங்கி கொடுக்கல. அதனால் வீட்டிலே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டு ஒரு 5 ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து வீட்டிலே வச்சு நீட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரஞ்சை நீட்டாக கட் பண்ணி என்னதுன்னா உள்ள ஜூஸை ஃபுல்லாகவே நீட்டாக வெளியே ரிமூவ் பண்ணி எடுக்கிறது மாதிரி அந்த ஜூஸை பார்த்துங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். ஜூஸை ஸ்பூன் வச்சு நீட்டாக எடுக்கிறேன். அது மாதிரி ஜூஸை ஃபுல்லாகவே நீட்டாக சுற்றி விட்டு நீட்டாக அவ்வளோதான். அப்படி ஜூஸை ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த தொலி இருக்குல்ல, தொலியை நீட்டாக கழுவிடுவேன். அவ்வளோதான். இந்த நீட்டாக இப்போ இந்த தொலி எதுக்கு நீங்கள் கேட்பீங்க, அது எதுக்குங்கிறத உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோ நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? நான் அதுக்கு அந்த தொலி எதுக்காண்டி அப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேங்கிறத ஃபுல்லாக நீட்டாக கையை விட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி உள்ள வேஸ்ட்லாம் எடுத்து வெளியே நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதான் ஒதுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா ஜார் எடுத்து ஜூஸை ஃபுல்லாகவே நீட்டாக அரிப்பு வச்சு நீட்டாக உள்ள வேஸ்ட்டெல்லாம் அந்த விதைகள்லாம் எடுத்து வேஸ்ட்டை தூர போட்டுட்டு நீட்டாக அரிச்சு எடுத்துகிட்டு உள்ள ஒரு 3-4 ஸ்பூன் பாலாடை கட்டி இல்லைன்னா பால், அப்புறம் சுகர், நமக்கு தேவையான அளவு சுகரை ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸியில் வச்சு நீட்டாக நல்லா ஜாரை ஒரு 4-5 அடித்து எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி அந்த தொலி ஆரஞ்சோட தொலியை எடுத்து வச்சுருந்தேன். அதை நீட்டாக கழுவி நல்லா அதிலே ஊற்றி ஐஸ்கிரீமுக்கான ரெடி பண்ணுறதுக்கான அந்த இதாட்டு கப்பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் கப்பு காட்டு இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பார்த்தீங்களா? நீட்டாக அதுக்குள்ளே ஊற்றி வச்சு அப்படியே மூடிடலாம். அப்படியே நீட்டாக மூடி அப்படியே இதை என்னச்சுன்னா அப்படியே வீட்டில் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டா போதும். எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யாராவது இதை மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்களா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.